Hi Armies, welcome back to our channel. I'm your black. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அது வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்ம பிடிஎஸ் பாய்ஸோட பிக்சர் வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலி அந்த போஸ்ட் எதுக்குன்னா, ஸோ உங்களுக்கு பர்த்டே வருதுல்ல, ஸோ வந்துட்டு நீங்கள் என்னோடய நேம் வச்சு விஷ் பண்ணுங்கள், எனக்காக என் பர்த்டே அப்போ இந்த ஒன் ஷாட் போடுங்கன்னு சொல்கிறீங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு தான் அந்த ஒரு போஸ்ட். உங்களோட பர்த்டே வருதுன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு கீழே போய் டேரெக்டாக கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? உங்களுக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணணுன்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணிவிடுங்க, பட் ஆனால் அங்கே போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா என்னால் தேட முடியலடா செல்லம். இன்றைக்கி இதுவே ஆக்சுவலி ஒரு பர்த்டே ஒன் ஷாட் தான். அவங்க ஓடிஸ் ஒன் ஷாட்டுன்னு தான் கேட்டாங்க, பட்டு எனக்கே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நான் போடுறேன். ஸோ அதில் நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு தேடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நிறைய பேரோட பர்த்டே டேட் மிஸ் ஆகாது, ஓகேவா? அண்டு பர்த்டே டேட் கூட சேர்த்து உங்களோட மந்த்தையும் அனுப்பிடுங்க. ஏன்னா சில பேர் வந்து எனக்கு 19 பர்த்டே, எனக்கு 90th பர்த்டே, ஐ மீன் எனக்கு 19 வயசு தான் இந்த பர்த்டே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் டேட் அண்டு மந்த்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து அந்த போஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் பர்த்டே விஷ் பண்ணணுமோ அவங்கெல்லாம் டேரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது வந்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்டோரியோட நேம் வந்து டெவில் கிங் ஏஞ்சல் குவீன். ஸோ இதில் புரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்துட்டு குவீன், அதுவும் ஏஞ்சல்ஸோட குவீன், நம்ம பாய்ஸ்லாம் வந்து டெவில்ஸோட கிங், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன். மற்றபடி பெருசாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் எதுவும் இல்லை, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்து காமிச்சா அப்படின்னு நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பெரிய போரே நடந்துகிட்ருக்கு. ஒருத்தர் அவங்கவுங்களோட சக்தியை வச்சு அப்படியே பயங்கரமாக தாக்கிட்டு இருக்காங்க. ஏஞ்சல்ஸ்லாம் வந்து டெவில்ஸ் ஏஞ்சல்ஸுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தாக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு உங்களை காமிச்சா உங்களோட அம்மா வந்துட்டு உங்களை அனுப்பவே இல்லை. பிகாஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டி பொண்ணு, லைக் உங்களுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்பவே பிரேவ், ரொம்பவே தைரியசாலி. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நானும் சண்டைக்கு வரேன்னு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை மட்டும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா உங்கள் அப்பா, ஸோ அவங்க தான் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கும் வந்து அந்த சத்தத்தெல்லாம் கேட்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்படின்னா ரொம்ப சத்தம் கேட்டால் பயந்துருவீங்க, பட் யூ ஆர் அ பிரேவ் கேர்ள், ஓகேவா? அது என்ன அப்படின்லாம் கேட்கக்கூடாது. திஸ் இஸ் யுவர் கேரக்டர். ஸோ வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பயங்கரமாக அப்படியே சரியாந்திர ஃபைட் வெளியெல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அவங்களோட ரூமுக்கு அடியில் ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அங்கே தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நிறைய பேர் அரண்மனைக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டெவில்ஸ்லாம் அரண்மனைக்குள்ளெல்லாம் வந்து நிறைய பேர் அங்கே காவலுக்கு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 ஹார்ஸ் பக்கம் தான் அந்த வாரே நிற்கிது. இதே நீங்கள் சத்தம்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே வெளியே வரலான்னு சொல்லிட்டு வரீங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு சரியாந்திர பயம். ஏன்னா உங்களோட எப்படி சொல்கிறது, அந்த அவங்களோட அந்த ரூமுக்கு வெளியே கதவை திறந்தா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக ரத்தம். ஏன்னா அப்படி வந்துட்டு கொடூரமாக கொன்று வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக ரத்தம். கீழே பார்த்தா கீழே ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, அப்படியே கொன்று எல்லாத்தையும் குவிச்சு வச்சுருக்காங்க மலை மாதிரி. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த கொன்று குவிச்சு வச்ச கும்பலில் உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. உங்களால் முடியல. ஏன்னா உங்கள் உலகமே அவங்க தான். உங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாருமே கிடையாது, அவங்க மட்டும்தான். அவங்களுக்கு சரியாந்திர அழுகையாக வருது. நீங்கள் பார்க்கலாம், அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு கீழே ஓடுறீங்க. அப்படி ஓடும்போது வந்துட்டு உங்கள் கையை ஒருத்தர் ஃபோர்ஸாக பிடிக்கிறாரு. நீங்களாம் வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ அப்பா வந்துட்டு பார்த்தா நம்மளோட ஆரம் தான் இருக்கார். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு, என் கையை விடு, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அங்கே செத்து கிடக்குறாங்க, என் கையை மரியாதை விட்டுரு. ஏய் குட்டி பாப்பா,
எதுக்கு இப்போ நீ இப்படி சொல்கிற? ஓ, நீ இந்த கிங்டமோட பிரின்சஸா? அதான் உங்கள் அம்மா ஒன்று மட்டும் மறைச்சி வச்சுருக்காங்களா? உங்களோட பரம்பரையாக அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. மரியாதையாக என் கையை விட்டுரு. மா, கையை விட்டுன்னு சொல்கிற, வலிக்குது எனக்கு. என் கையை விட்டுடு, கையை மரியாதையாக விட்டுரு. ரொம்ப வலிக்குது எனக்கு. டே ஆரம் விட்றா, சின்ன குழந்தடா, பாவம். டிச்சின் ஆனால் பிரின்சஸ்டா. எப்படி இந்த கிங்டமோட கிங் அண்ட் குயினையே கொண்டுட்டோம், பிரின்சஸை மட்டும் உயிரோட விட்டு வைக்கணுமா என்ன? அப்போ நம்ம ஜிமன் இருந்துட்டு டே ஆரம் அங்கே பாரா, இங்கே பிரின்சஸ் தான் இருக்கா, பிரின்ஸ் இல்லை, ஓகேவா? ஸோ நீ இவளை உயிரோட விட்டு வச்சாலும் சரி, விடாமல் வச்சாலும் சரி, இவ கண்டிப்பாக இந்த நாட்டை ஆள மாட்டா. இப்பாரு, என்னை தப்பாக கணக்கு பண்ணாத, மரியாதையை என் கையை விட்டுடு, இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன பண்ணுவ? வாரே முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சது நாங்கள். உன்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். மரியாதையை கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கையை ஒத்தறி விட்டுட்டு உங்கள் அம்மாக்கிட்ட போகிறீங்க. அம்மா, எழுந்துருங்கம்மா, ப்ளீஸ்மா. அழக்கூடாது வயன். மா, எழுந்துருங்கம்மா. நீங்கள் இல்லாத இந்த கிங்டம் எப்படிம்மா இருக்கும்? நீங்கள் 2 பேரும் இல்லாமல் நான் எப்படி பார்ப்பேன்? எழுந்துருங்க 2 பேரும். நீங்கள் 2 பேரும் இறக்கலைல்ல, உண்மை தானே? 2 பேரும் எழுந்துருங்க ப்ளீஸ். எழுந்துருங்க ப்ளீஸ், எழுந்துருங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எழுந்துருங்கப்பா. ஸோ அப்போ வந்து உங்கள் ஷோல்டரில் ஒருத்தவங்க கை வைக்கிறாங்க. அவங்க யாருன்னா உங்களை வளர்த்த ஒரு சர்வெண்ட். ஸோ அவங்க வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. ஆண்டி, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பாருங்கள், அவங்க விளாடுறாங்க தானே, தயவு செஞ்சு அவங்களையும் எழுந்திரிக்க சொல்லுங்கள் ஆண்டி ப்ளீஸ். அவங்க எழுந்திரிக்க சொல்லுங்க, என்னால் நிஜமாக முடியல. அவங்க இல்லாத அந்த வாழ்க்கையை நான் எப்படி நினச்சி பார்ப்பேன்? தயவு செஞ்சு எந்திரிக்க சொல்லுங்கள் ப்ளீஸ். பையன், அவங்க காட் கிட்ட போயிட்டாங்கடா. இல்லை, அப்படியே சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க, அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க இறக்கல ஆண்டி ப்ளீஸ். நீங்களே எதுவும் எழுப்புங்க ப்ளீஸ் ஆண்டி. பையன் செல்லம், எனக்கு உன்னோட நிலமை புரியுதுடா. ஆனால் அவங்க போயிட்டாங்கடா, அவங்க உயிரோட இல்லை, அதான் நிஜம். ரியாலிட்டியை யோசிச்சு பாருவாயன். நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா அம்மாவை அவனுக்கு தானே கொண்டானுங்க. எங்கள் அப்பா அம்மாவோட இறுதி சட்டங்கு அவனுங்க கூட சேர்ந்து தான் நடக்கும். ஃபயன் என்ன சொல்கிற? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ ஒரு ஏஞ்சலோட பிரின்சஸ், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்குன்னு என்னால் சும்மா இருக்க முடியாது ஆண்டி. என்னோட அப்பா அம்மாவை என் கண்ணு முன்னாடி கொண்டிருக்கானுங்க. அவனுங்களை விட சொல்கிறீங்களா? விட முடியாது, விட மாட்டேன். அவனுங்களை கொல்லாமல் விட மாட்டேன். இங்கே தானே இருந்தானுங்க, எங்கே அவனுங்க எப்பயோ போயிட்டாங்க. வயன், நீ என்ன வயன் பேசிகிட்டு இருக்க? ஆண்டி, நான் நடக்க போகிறத தான் பேசுகிறேன். நடத்தி முடிச்சிட்டாங்கல்ல. எங்கள் அப்பா அம்மாவோட இறுதி சடங்கு அவனுங்களோட இறுதி சடங்கு கூட தான் நடக்கும். ஆனால் அது முடியாது வயன். அவனுங்க 7 பேர், ஆனால் நீ ஒருத்திடா, எப்படா முடியும்?
அவனுங்க 7 பேராக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என்ன சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. கேட்க முடியாது ஆண்டி. கேட்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா பாடியை மட்டும் எடுத்து ஐஸ் பாக்ஸில் வைங்க. அதை வச்சுட்டு மற்றவங்க எல்லாருக்குமே இறுதி சடங்கு இன்றைக்கே பண்ணுங்க. அம்மா ஆனால் இன்றைக்கே எப்படி பண்ணுங்க? சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் வந்துட்டு மற்றவங்க எல்லாருக்குமே இறுதி சடங்கு பண்ணிடுறாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து தனியாக ஒரு ரூமில் ஐஸ் பாக்ஸில் வச்சு அப்படியே பாடியெல்லாம் வந்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களை அன்னைக்கே வந்துட்டு ராணியாக வந்துட்டு பதவியும் ஏற்றுடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த சிம்மாசனத்தில், அதாவது நீங்கள் பிரின்சஸாக உட்காண்ட்ருப்பீங்களா, அதிலே தான் இப்போ நீங்கள் குயினாக உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அதில் உட்காந்துருக்கும் போது நிறைய பேர்லாம் இருப்பாங்களா, இறந்தாலுமே மிச்சம் இருக்கிற அரச வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயம் சொல்லிவிட்டு ஆலோசனைலாம் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த போர் முதல்ல எப்படி ஆரம்பிச்சுது? யார் முதல்ல ஆரம்பித்தா? அது வந்து ராணி, டெவில் கிங்டம் பையனும் ஏஞ்சல் கிங்டம் பொண்ணும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது டெவில் கிங்டம் பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருமே கொண்டுட்டாங்க. ஏஞ்சல் கிங்டமை சேர்ந்த பொண்ணு எதுக்கு கொன்னீங்கன்னு ஒரு கேட்க தான் போனாங்க. அதுக்கப்புறத்துல வந்து அந்த வாரே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வாரா? ஒரு லவ்ங்கிறது அது யாருக்குள்ளே வேணாலும் வரும், அதுக்கு ஒரு வார்? சீ, அவனுங்க என்ன ராஜ்யம் நடத்துகிறானுங்க? இப்படியா இத்தனை வருஷம் அவங்கெல்லாம் நடத்திட்டுருக்காங்க? சரி, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். நம்ம நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு ஒரு தூது அனுப்புங்க. ஆனால் ராணி, அதனால பிரச்சனை. நான் சொல்கிற மாதிரி எழுதி அனுப்புங்க. ஓகே, பிரச்சனை எதுவும் வராது, என்ன நம்புங்க. ஆனால் அவனோட அப்பா அம்மா உயிரோடு தானே இருக்காங்க. நான் அனுபவிச்ச அதே வேதனையை அவனுங்களும் அனுபவிப்பானுங்க. அனுபவிக்க நான் சொன்ன மாதிரி எழுதி அனுப்புங்க. ஓகே, சரிங்க ராணி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்கடா. ஸோ இப்போ நம்ம பாய்ஸ் கிட்ட காமிச்சா அவனுங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷமாக அந்த ஊரே வந்துட்டு அந்த வாரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிங்டமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம 7 பாய்ஸும் வந்துட்டு அந்த பேலஸில் வந்துட்டு நல்லா ஆடிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட பாய்ஸோட கிங் அண்ட் குயின், ஐ மீன் அப்பா அம்மா வந்துட்டு 2 பேருமே உட்காந்துட்டு அவங்களுமே வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ கரெக்டாக வந்துட்டு உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புறா வந்து கொஞ்சம் பெருசாக லைக் கோழி சைஸ்க்கு புறா இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய புறா வந்துட்டு டக்குன்னு அந்த அரண்மனைக்குள்ளே ஃபோர்ஸாக வருது. ஸோ அப்படியே ஃபோர்ஸாக வந்தோடனே எல்லாருமே டக்குன்னு ஒரு மாதிரி நின்றுட்டாங்க. என்னடா அது, இன்பமா இப்போ வந்துச்சு, என்னது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு அது டேரெக்டாக அந்த கிங் அண்ட் குயின் கிட்ட போகுது. அவங்க வந்துட்டு இதை பார்க்குறாங்க. இது ஏஞ்சல் கிங்டமோட பறவையாச்சு, இது எதுக்கு இங்கே வருது? ராஜா, காலில் ஏதோ தூது இருக்குது. என்ன தூதாக இருக்கும்? நான் தோத்துட்டோம், எங்கள் ராஜ்யத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அந்த பிரின்சஸ் கெஞ்சி எழுதியிருப்பா. படித்து பாருங்க. ஜேகே, படித்து பார்க்குற வரைக்கும் மற்றவங்கள பற்றி இப்படி பேசுறது தப்பு. ஐயோ கிங், நீங்கள் டெவில், ஏஞ்சல் கிடையாது. ஓகே, ஐ நோ, ஜஸ்ட் ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த தூதை எடுத்து பார்க்குறாரு. ஸோ அதில் ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, முதல்ல டெவிலோட கிங் அண்ட் குயின்க்கு என்னோட வணக்கம். நான் ஏஞ்சல் கிங்டமோட பிரின்சஸ், இப்போது இருக்கிற குயின் பேசுகிறேன். இந்த தூது வந்தோடனே நான் உங்ககிட்ட கெஞ்சி எங்கள் கிங்டமை விட்டுருங்கன்னு
சொல்லுவேன்னு நினச்சிங்கள. ஆனால் அதை படித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். என்னென்னு தெரியுமா? இன்னும் 2 நாளில் உங்கள் 2 பேரோட உயிரும் உங்கள் உடம்பை விட்டு சும்மா பறந்து போயிடும். என்ன டெவில் மாதிரி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் டெவிலுக்கு டெவிலாகவும் இருப்பேன், ஏஞ்சலுக்கு ஏஞ்சலாகவும் இருப்பேன். ஓகே, எங்கள் அப்பா அம்மா மாதிரி நான் சாஃப்டாலாம் ஒன்றும் இருக்க மாட்டேன். நான் பார்க்க மட்டும்தான் ஏஞ்சல், உருவத்தில் மொத்தமாக டெவிலாக தான் இருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லாமல் உங்கள் கிங்டமே எப்படி அவங்க கிங்டமே பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தன் வெளியே வந்தால் கூட நான் கொல்ல துணிய மாட்டேன். அப்படியே டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு நான் பாக்கில் போயிடுவேன். ஓகே, அண்டு உங்கள் பசங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துன்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா இறுதி சடங்கு என்னைக்கோ அன்னைக்கு தான் உங்கள் 2 பேரோட இறுதி சடங்கு. இப்படிக்கு அன்புடன் ஏஞ்சல் கிங்டம் ஃபயன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. ஸோ இதை அவங்க படிக்கிறாங்க. நம்ம பாய்ஸ்க்கு சரியாந்திர கோவம் வருது. சேம் அவங்க அப்பா அம்மாவுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கோவமும் வருது, அட் த சேம் டைம் ஒரு குழப்பமும் வருது. என்ன ஏஞ்சல் மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு டெவில் மாதிரி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவமே வருது. ஸோ வந்துட்டு அப்போ நம்ம சுகர் வந்துட்டு என்னமோ சொன்னீங்க, வந்துட்டு எதே தூது வந்தா ஃபஸ்ட்டு அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு, அவள் ஏஞ்சல் மாதிரியா பேசியிருக்கா, டெவிலை விட மோசமாக பேசி வச்சுருக்கா, இதுக்கு நம்மளே தேவலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்துட்டு அமைதியாக இருங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு, ஒரு பையனாலே தன்னோட அப்பா அம்மா இறக்கறத தாங்க முடியாது. ஒரு பொண்ணு, அதுவும் அவள் மட்டும்தான் தனியாக இருக்கா, அவள் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. நீங்கள் கூட 7 பேர் இருக்கீங்கடா. ஸோ கொஞ்சம் இது புரிஞ்சுக்கோங்க. பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஏஞ்சல் என்னமோ டெவில் மாதிரி பேசி வச்சுருக்கா, டெவில் கிங் நீங்கள் என்னமோ ஏஞ்சல் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி டெவிலுக்கும் ஏஞ்சலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்ல? ஏஞ்சல்னால் பண்பாக இருப்பாங்க, டெவில்னா தெரியும் ஹூபி. நீ கொஞ்ச நேரம் ஷட்டப் பண்ணிட்டு இரு. ஆனாப்பா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உங்களுக்கு இறுதி சடங்குன்னு சொல்லியிருப்பா. அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சமகானில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருங்கன்னு ரொம்ப கூலாக சொல்கிறானுங்க. அவனுங்க 7 பேருக்குமே சரியாந்திரக்காண்டு, ஏன்னா பைத்தியகாரத்தனமாக 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நியாயமாக பார்த்தா இந்த கோவம்லாம் அவங்களுக்கு வர வேண்டியது நமக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியாந்திரக்காண்டாக வந்துட்டு நம்ம பாய்ஸெல்லாம் அவங்க ரூம்க்கெல்லாம் போயிடுறானுங்க. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள்லாம் வந்துட்டு உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு தூது அனுப்புனீங்களா, அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்போ சடனாக ஒரு ஈகிள் செம்ம ஃபோர்ஸாக வருது. ஸோ அது பார்க்கல வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உங்கள் தலையை சுற்றிக்கிட்டு அவங்க முன்னாடி நிற்கிது. உங்கள் எல்லாருமே ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் பயந்துட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் பயப்படவே இல்லை, ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தூது வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கால்லையுமே ஒன்று இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு, இப்படி எதுக்கு பயப்படுறீங்க எல்லாம்? என்ன ஈகிள் தானே வந்துச்சு, வேறு எதுவும் வரலையே? அது அது ஒன்றும் இல்லை குயின். அது என்னது, என்ன தூது? படித்தா தானே தெரியும், படிக்காமல் எப்படி தெரியும்? ஓகே குயின் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் படிக்கிறீங்க. அதில் ஆக்சுவலி எழுதுனது நம்ம பாய்ஸ் தான். ஸோ அதில் ஏஞ்சல் கிங்டமோட குயின் ஒயனுக்கு டெவில் கிங்டமோட பிரின்சஸ் 7 பேர் எழுதுகிற தூது கடிதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இதில் ஆக்சுவலி என்ன சொல்கிறோன்னா, நீ சொல்லியிருந்தீல சவால் விட்டில எங்கள் அப்பா அம்மாவை கொல்லுவேன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு உனக்கும் எங்களுக்கும் கல்யாணம். உங்களுக்கு அதை படிக்கும் போதே சரியாந்திர காண்டு.
நீங்க அப்படியே அத மொறச்சு அப்படியே படிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன எழுதியிருக்குன்னா, "எங்க நாட்ல இருந்து ஒருத்தன கூட உன்னால தூக்க முடியாது. முடிஞ்சா தூக்கிக்கோ. இப்படிக்கு உன் வருங்கால கணவர்கள்." அப்படின்னு சொல்லிட்டு அதில இருக்கு. உங்களுக்கா சரியாந்திர காண்டு அப்பயே அத அப்படியே வேக வேகமா கிழிச்சு போடுறீங்க கோவத்தில. ஸோ வந்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சரியான ஷாக். ஏன்னா நீங்க சத்தமா தானே படிச்சிருப்பீங்க. ஸோ செம்ம ஷாக்ல வந்து பார்த்துட்டுருக்காங்க. என்னடா இப்படி ஒரு தூது அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு செம்ம கோவம். ஸோ நீங்க வந்து ஏஞ்சல்ல உங்களுக்கு நெறைய பவர்ஸே இருக்கு. லைக் இன்விசிபிள் ஆவீங்க. ஒரு செத்துப்போன செடிய கூட திருப்பி உங்களால உயிர்ப்பிக்க முடியும். ஸோ இந்த மாரி நெறைய பவர்ஸ் இருக்கு. நம்ம பாய்ஸ்க்குலாம் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். டக்குனு அவனுங்க யார்ட்டயாவது இப்படி கைய காமிச்சா அவனுங்க இறந்துருவானுங்க. ஸோ வந்துட்டு நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா பழலாம் வச்சிருக்க ஒரு மரத்த கூட அவனுங்களால டக்குனு பொசுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான அப்படியே ஆப்போசிட் பவர்ஸ் தான் நம்ம பாய்ஸ் கிட்ட இருக்கு. பட் ஆனா உங்க 2 பேராலுமே இன்விசிபிள் ஆக முடியும். மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம. ஸோ வந்துட்டு நைட் அப்படியே ஆகுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படியே இன்விசிபிள் ஆகுறீங்க. ஸோ இன்விசிபிள் ஆகி அப்படியே டெவில் கிங்டம்குள்ள போறீங்க. ஸோ அங்க வந்துட்டு யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஆனா நைட் டைம்ல. ஸோ எதுவுமே தெரியல. நீங்க மட்டும் அப்படியே பறந்து போறீங்க. ஸோ அப்படியே பறந்து போயிட்டு டைரக்ட்டா அந்த பேலஸ்குள்ள தான்டா போறீங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்றது, எல்லா இடமும் அப்படியே ஒரு மாரி அடைச்ச மாரியே இருக்கு. மெயின் கேட்டு அது வேற ஒரு 3 கேட்டுக்கு அப்புறம் தான் அந்த பேலஸோட கேட்டே ஓப்பன்ல இருக்கு. அந்த மாரி வச்சிருக்காங்க அவ்வளோ சேஃப்டியா. ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டு, "டேய் டெவில் தானடா நீங்க? ஏஞ்சல விட மோசமா இந்த கேஸ்டில கட்டி வச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, டாப் ஆஃப் தி பேலஸ்க்கு போறீங்க. ஸோ அங்க போய் நின்னு பார்க்குறீங்க. ம். நல்லா தான்ப்பா இருக்கு இந்த ஊரு. ஆனா எனக்கு பிடிக்கல. இங்க எந்த வேலைக்கு வந்த? முதல்ல அந்த வேலைய பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க பார்க்க விண்டோஸ் ஆனா ஓப்பன்ல இருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் எல்லாம் சுத்தி சுத்தி நீங்க பார்க்குறீங்க. ஸோ அதில வந்துட்டு கிங் அண்ட் குயின் இருக்க மாரி தெரியுது. நீங்க அப்படியே அந்த விண்டோஸ்க்கு வெளிய போறீங்க உள்ள. அப்படியே போன உடனே அப்படியே பார்க்குறீங்க. என் அப்பா அம்மாவ கொன்னுட்டு எவ்வளோ நிம்மதியா தூங்குறீங்க நீங்க? ச்சே! நெனச்சே பார்க்கல. ம். இப்படி நிம்மதியா நிரந்தரமா தூங்கிடுங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க பக்கத்துல வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு பில்லோலாம் வந்துட்டு சைடுல வச்சிருக்காங்க. ஸோ அத வந்துட்டு நீங்க எடுக்குறீங்க. அப்ப ஏதோ ஒரு ஃபோட்டோ விழுகுது. நீங்க பார்க்குறீங்க. என்னது இது ஃபோட்டோ? நமக்கு எதுக்கு? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க போலான்னு சொல்லிட்டு போறீங்க. பட் ஆனா உங்களுக்கு தோன்ற விஷயம், இந்த ஃபோட்டோல வந்துட்டு என்னமோ இருக்குமோ அப்படிங்கிற மாரி தான் உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்க அந்த ஃபோட்டோவ வந்துட்டு பார்க்குறீங்க. எடுத்து அது ஒரு கவர்க்குள்ள தான்டா இருக்கு. ஸோ அந்த கவர நீங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோட்டோஸ் கிட்ட இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, உங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ நீங்க வளர்ந்த வரைக்கும் இருக்கிற ஃபோட்டோ. ப்ளஸ் அதில உங்க அப்பா, அம்மா கூட இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என் ஃபோட்டோஸ் இதில எப்படி வந்துச்சு? அதுவும் இவங்க ரூமுக்கு. என் அப்பா, அம்மா கூட இருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்ததுலேருந்து இருக்கு. என்ன இருக்கும்? என்னவா இருக்கும்? இந்த ஃபோட்டோஸ் இவங்களுக்கு எதுக்கு? ஒருவேளை இத வச்சு தான் எங்க அப்பா, அம்மாவ கொன்றுப்பாங்களோ? வாய்ப்பில்ல. ஏன்னா, ஏஞ்சலோட கிங் அண்ட் குயின எல்லாருக்குமே தெரியும். ம். என்னவா இருக்கும்? அப்போ வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உள்ள ஒரு 2 பேர் வராங்க. ஸோ உங்களுக்கு லைட்டா ஜர்க் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தான் ஞாபகம் வருது. ஐயோ! நம்ம இன்விசிபிளா தானே இருக்கோம். அப்புறம் என்ன? இவனுங்க இவங்களோட பசங்க தானே. இவனுங்க என்ன இந்த நேரத்தில பண்றானுங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்தது வந்துட்டு நம்மளோட சுகா அண்ட் வி தான் வந்திருப்பாங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு, "டேய் ஷ் அமைதியா வா" அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வாரானுங்க. நீங்கள் இந்த பில்லோலாம் வச்சுருப்பீங்க அவனுங்க வந்த அவசரத்தில். ஸோ அவனுங்க வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறானுங்க. உங்களுக்கு செம்ம டவுட், இவனுங்க எதுக்கு இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க? அது திருட்டுத்தனமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுங்க பின்னாடியே போகிறீங்க. ஸோ அவனுங்க பின்னாடியே பொறுமையா போறீங்க. அவனுங்க 7 பேருக்குமே ஒரே ரூம் தான். ஸோ அந்த ஒரே ரூம்லே தான் இருக்கானுங்க. தனித்தனியா ரூம் இருந்தாலுமே, ஒருத்தரோட ரூம்லே இருக்காங்க.
அந்த ரூம்குள்ளே அப்படியே நீங்களும் பொறுமையாக உள்ளே என்டர் ஆயிடுறீங்க. சரி நீங்கள் அப்படியே உள்ளே என்டர் ஆனதுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவனுங்க 7 பேருமே வந்துட்டு அந்த ஃபோட்டோஸை வச்சு பார்த்துட்ருக்காங்க. ச்சே, நல்லா தான்டா இருக்கா அந்த பையன், செம்ம அழகா ஸ்ட்ரக்சரா வெள்ளையா, awesome பியூட்டி கேர்ள். இவன் ஏஞ்சல் குயினுங்கிறது பதில் பியூட்டி குயின்னு வச்சுருந்துருக்கலாம்டா, செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் ஏஞ்சலாக இருக்கனால தான்டா இவ்வளோ அழகாக இருக்கா. அப்படியா? அப்படிங்கிற மாதிரி அவனுங்களாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு சரி காண்டாகுது, ஏன்னா நீங்களும் அங்கே தானே இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு யாரை பார்த்துட்டா, என்ன சவுண்டு, நீங்கள் யாராவது பேசுனீங்களாடா? நாங்கள் எதுவும் பேசலை, நீ பேசுனியா? நானே எதுவும் பேசலை, என்ன அது சத்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் இன்விசிபிளாக இருந்தாலுமே நீங்கள் பேசினா வந்துட்டு வெளியே கேட்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் டக்குன்னு வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஐயோ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் வந்து எந்திரிப்பார். ஸோ வந்துட்டு நீங்கள் தெரியாமல் என்ன பண்ணுவீங்க, அந்த ஜன்னலுக்கு போகிற அவசரத்தில் நீங்கள் ஜேஹோப்பை டப்புன்னு தட்டி விட்டுருப்பீங்க. ஸோ உங்களோட இன்விசிபிள் பவர் வந்துட்டு போயிருக்கோம், நீங்கள் விசிபிளாக தெரியுவீங்க. ஸோ வயசுனா நீ எப்படி இங்கே வந்த, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எங்கே வந்தேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்ட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பார்த்துட்டு அவனுங்களுமே வரானுங்க. ஸோ நீங்கள் இருந்துட்டு அப்படியே வேகமாக பறக்குறீங்க, அவங்களுமே பறப்பாங்க. ஸோ அப்படியே 8 பேருமே அந்த வானத்தில் வந்துட்டு பறந்துட்டுருக்கீங்க. நான் பாய்ஸ் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கானுங்க. நீங்களாம் நான் சிக்கானுங்கிற மாதிரி நீங்கள் பறந்துட்டுருக்கீங்க. அவனுங்களும் அவனுங்க பவர்ஸ் யூஸ் பண்ணுறானுங்க, நீங்களும் உங்கள் பவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் நிறைய உங்கள் பவர் யூஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் ஜேகே டப்புன்னு உங்களை வந்துட்டு கட்டுறதுக்காக ஒரு பவர் யூஸ் பண்ணுவான். ஸோ டக்குன்னு வந்து உங்களை தாக்கிடும். நீங்கள் டப்புன்னு கட்டி கீழே விழலான்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுவீங்க. பிகாஸ் நீங்கள் சின்ன பொண்ணு தானே, உங்களோட பவர்ஸ் நிறைய உங்களுக்கு யூஸ் பண்ண எனர்ஜி கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து உங்களை அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கிட்டே வராரு. ஸோ தூக்கிட்டே வந்து அவங்களோட பெட்ரூமில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஸோ பாய்ஸ்லாம் சுற்றி இருக்காங்க. இப்போ அதில் வச்சுட்டு என்னடா பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா இவங்க ராஜ்யத்துக்காக இனிமேல் எந்த வாருமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன இப்போ பண்ணுறது, இவருக்கு நிலமையில இவர் ராஜ்யத்துக்கு இவளால் போக முடியாது. அங்கே போனால் அங்கே இருக்கவனுங்க எப்படியாவது நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்க, இன்விசிபிளாகவே இருந்தாலும். எனக்கு ஒரு ஐடியா. என்னடா? இல்லை, ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம அவளை கல்யாணம் பண்ணிடுவோம்ல. ஆமாம், அதனால் நான் சொல்கிறது செய்யுங்க. டெஜுமன், இது ஏடா குணமாக சொல்லாத. ஏடா குணமாலாம் இல்லை சுகா, ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி கரெக்டான ஐடியா தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. ஸோ உங்களோட ராஜ்யத்தில் இருந்து ஒரு ஆள் வந்துட்டு வராரு. ஸோ அவர் வந்துட்டு வணக்கம்னு சொல்லிட்டு அந்த டெவலோட கிங் அண்ட் குவீனுக்கு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு தலையாட்டிட்டு, எதுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க, மறுபடியும் போர் வரதுக்கா? இல்லை, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நேற்று நைட்டில் இருந்தே எங்களோட குவீனை காணோம். ஸோ அதனால தான் இங்கே வந்தோம். ஒரு வேளை உங்கள் ஆளுங்க தூக்கிட்டே வந்திருப்பாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் ஆளுங்கெல்லாம் தூக்கிட்டு வரல. ஏன்னா நானே இனிமேல் எந்த சண்டையும் வேணான்ட்டு இருக்கேன். அதனால் எங்கள் ஆளுங்க தூக்கியிருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் போய் வேணால் மற்ற கிங்டமில் கேளுங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு. பட் அவருக்கு ஒரு சென்சேஷன் என்னதுன்னா, ஒரு ஏஞ்சலோட ஸ்மெல் வந்து இங்கே இருக்க மாதிரி அவருக்கு ஒரு சென்சேஷன். ஸோ அவர் வந்து ஒரு செகண்ட் நின்றுட்டு, இங்கே ஏதோ ஏஞ்சலோட ஸ்மெல் எனக்கு வருது, என்ன விளாடுறீங்களா, அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைன்னு இப்போ தானே சொன்னோம். இல்லை, எங்களால் கண்டுபிடிக்க முடியும், உங்களால் அப்படி பண்ண முடியாது. ஆனால் எங்கள் கிங்டமில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பவர்ஸ் இருக்குது. யாரே ஒரு ஏஞ்சலுக்கு அது வெளியே போனால் அந்த ஏஞ்சலோட ஸ்மெல் எங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ
இங்கே கண்டிப்பாக ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. நாங்கள் தான் இல்லைன்னு சொல்கிறோம்ல. உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. ஏ ஜின், அமைதியாரு. இங்கே பாருங்க, நிஜமாக இங்கே இல்லை. அப்படியே ஒரு வேலை இருந்தாலும் நான் அனுப்பி வச்சேறேன். ஓகே, நீங்கள் கிளம்புங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தா நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களுக்கு சரியாந்திர ஷாக்கு. ஏன்னா ஒரு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருக்குது. நீங்கள் வந்துட்டு மேரேஜ் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஆனால் உங்களோட ஏஞ்சல் இது மாதிரி தான் இருக்குது. நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது இங்கே நடக்குது? என்ன இடம் அது? லாஸ்ட்டாக அங்கே விழுந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம். இது என்ன கிங்டம்னு கூட எனக்கு தெரில. குயின், யார் நீ? நான் டெவில் கிங்டம் சர்வெண்ட். உனக்கு ஏன் கிங்டமில் என்ன வேலை? அது குயின், நீங்கள் இருக்கிறதே டெவில் கிங்டம் தான். என்ன? ஆமாம் குயின், நீங்கள் இப்போது டெவில் கிங்டமில் தான் இருக்கீங்க. உங்களுக்கும் டெவில் பிரின்ஸுக்கும் மேரேஜ். யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? அது டெவில் கிங் அண்ட் குயின் தான். அவங்க முடிவு பண்ணால் நான் வந்து அவனுங்களுக்கு கழுத்தை நீட்டணுமா? முடியவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பறந்து போகலான்னு பார்க்குறீங்க. பட் உங்களால் முடியல. ஸோ அப்போ தான் அந்த சர்வெண்ட் வந்து சொல்கிறா, உங்களால் இந்த கிங்டமை விட்டு வெளியே போக முடியாது குயின். ஏன் என்னால் போக முடியாது? அது அவங்களாம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா தான் உங்களால் வெளியே போகவே முடியும். நான் என் நாட்டுக்கு போகிறதுக்கு எவன் பெர்மிஷன் எனக்கு தேவை? வழியை விடலைன்னா உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. பட் குயின், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கல கீழே போகிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு கரெக்டாக மணப்பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல நிறுத்துறீங்களா? யார் இங்கே மணப்பொண்ணு? யாரை கேட்டு நீங்கள் முதல்ல அந்த மேரேஜை டிசைட் பண்ணீங்க சொல்லுங்கள். நான் உங்களுக்கு யார்? நீங்களும் நாங்களும் எதிர்நாடு, ஞாபகம் இருக்குல்ல? உங்களால் தான் எங்கள் நாட்டில் கோடிக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் பசங்க தான் கொன்னாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சும் எப்படி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணீங்க? எப்படி இதை அரேஞ்ச் பண்ணீங்க? இங்கே பாருவாயன், எனக்கு புரியுது, உன் கோவம் எனக்கு புரியுது. உங்களுக்கு என் கோவம் புரியாது டெவில் கிங். உங்களுக்கு என் கோவம் புரியாது. இப்போ கூட நீங்கள் ஒரு கிங் அண்ட் குயினுங்கிறதுனால தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இதுவே வேறு எவனே இது இருந்தால் என்ன நடக்கும்னே தெரியாது. இங்கே பாரு வயன், நாங்கள் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. கேட்க முடியாது. ஒத்துக்கிறேன். அன்றைக்கி நைட் நான் உங்கள் 2 பேரையும் கொல்றதுக்காக இங்கே வந்தேன் தான். அப்போது எதுக்கும் உங்கள் பசங்க ரூமுக்கு நான் போனேன். அங்கே அவனுங்க என்னை பார்த்துட்டானுங்கன்னு சொல்லி நான் போனால் அவனுங்களும் என்னை அட்டாக் பண்ணானுங்க. நானும் அவனுங்களை அட்டாக் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இப்போ எத்தனை நாள் நான் மயக்கத்தில் இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்னையே கேட்காம எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எனக்கு யார்? என்னோடய மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யார்? அது இவனுங்க கூட சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ கோவமாக கத்துறீங்கடா. ஸோ வந்துட்டு அவங்களாம் இருந்துட்டு பொறுமையாக சொல்கிறாங்க, அமைதியாக இருமே, நாங்கள் சொல்கிறது கேளுன்னு பொறுமையாக சொல்கிறாங்க. அங்கே மொத்தமாக உங்களை சுற்றி டெவில்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு ஏஞ்சல் மட்டும்தான் அங்கே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவங்க அந்த மற்ற டெவில்ஸ்க்கு எல்லாமே செம்மக்கம் வருது. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பட் உங்ககிட்ட அவங்களோட பவர்ஸ்லாம் சுத்தமாக செல்லுபடியாக ஆகலை. அப்படியே சல்லியாக போகுது அவங்களோட பவர்ஸு. நீங்கள் அப்படியே ஒரே மாதிரி அவனுங்களாம் அப்படியே கையை கால் எல்லாத்தையும் மூடிட்டு நிற்கிறானுங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கீங்கடா. தென் இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நான் அது ஒன் ஷாட்டாக போகணும்னு நினச்சேன். எதுவுமே நான் ஒன் ஷாட்டுக்கு பிளான் பண்ணால் முடியவே மாட்டேன்து. நிறைய பேர் வீடியோஸ்லலாம் நான் பார்க்குறேன், அவங்கெல்லாம் 27, 25 இதோடு நிறுத்துகிறாங்க.
என் மூளைக்கு மட்டும் ஏன் அப்படி நிறுத்த முடியலன்னு எனக்கு தெரியல. அண்ட் வந்துட்டு இது எந்த பர்த்டே விஷன்னு நான் ஸ்டார்ட்டிங்கில் சொல்லவே மறந்துட்டேன். வைஷ்ணவின்னு ஒருத்தவங்களுக்கு பர்த்டேடா. அவங்களுக்கு ஆக்சுவலி ஜூலை 12th பர்த்டே. பட் நான் இன்னைக்கு தான் விஷ் பண்ணுறேன். ஐம் ரியலி சாரிடா செல்லம். ஓகே, நான் நெக்ஸ்ட் பார்ட் இதுக்கு போடுறேன். ஓகே, பாய்.